உலக மக்களே வணக்கம். கறி சாப்பிட்றவங்க, கறி சாப்பிடாதவங்க, சரிங்களா மக்களே? நான் சொல்கிறத படிக்கணும், நான் சொல்கிறத தப்பாக எடுத்துக்கிற கூடாது, சரிங்களா? நான் டியூஷன் வாத்தியார், ஓகேவா? எவ்வளவு டியூஷன் நடத்தினாலும் ₹1 தான் வாங்குவேன், சரிங்களா? என்ன மக்களே, நான் என்ன சொல்கிறேனோ படிக்கணும், தப்பாக எடுத்துக்கிறக்கூடாது. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்ல, சரிங்களா? கறி சாப்பிட்றவங்களுக்கு சொர்க்கம். நானும் கறி சாப்பிட்றவன் தான், சரிங்களா? நான் தேவைப்பட்ட கறி தின்றுருக்கேன், இன்னும் ஏகப்பட்ட கறி திங்கலை, சரிங்களா? ஒரு போட்டின்னு வந்துட்டா அதையும் தின்பேன், சரிங்களா? நீங்கள் திண்டுங்கன்னா உங்களோட சேர்ந்து திம்பேன், சரிங்களா? போட்டின்னு வந்துட்டா எந்த கறியை நீங்கள் திங்கிறீங்களோ அந்த கறி நான் திம்பேன், சரிங்களா? கறி திங்காதவங்களுக்கு அது ஒரு நரகம். நரகம்டா, ஒரு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் ₹1000 இருக்கும். கறி திங்காதவங்களுக்கு வாந்தியோடு வரலாம், தலை சுற்றி கூட கீழே விடலாம். இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும். இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், உண்மைதான், சரிங்களா? ரோட்டில் ஆட்டுக்கறி தொங்கிட்டுருக்காங்கள, கறி திங்காதவங்களுக்கு அந்த கறியை பார்த்தா, அந்த ரத்தத்தை பார்த்தா ₹1000 இருக்கும். இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? வெறுப்பாக இருக்கும், சரிங்களா? ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், சரிங்களா? அடுத்து கோழியாக இருக்கிறாங்க, கோழி ரத்தம் இருக்குது, இந்த மாதிரி ஆட்டு ரத்தம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு இப்போ பன்னி சாப்பிடுது, பன்னி பிடிச்சி தானே சாப்பிடுது, நம்மளுக்கு அது பிடிக்குதா? எவ்வளோ ₹1000 இருக்குது. அந்த மாதிரி கறி சாப்பிடாதவங்களுக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்கும், சரிங்களா? அவங்கள கறி சாப்பிட்லன்ட்டு அவங்க மனசை புண்ணாக்காதீங்க. நம்ம சாப்பிட்லாம், நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு சொர்க்கம், அவங்களுக்கு நரகம். அவங்களுக்கு புரியுது மாதிரி சொல்கிறீங்க பார்த்தீங்களா? பன்னி சாப்பிட்றது பன்னிக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நம்மளுக்கு பிடிக்காது. நம்மளுக்கு பிடிக்குமா? நம்ம பன்னியை சாப்பிட்றோம், ஆனால் பன்னியை பிடிக்குதுல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்காது. தயவுசெய்து அந்த மக்களை தொல்லை விடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு தொல்லை விடுக்காதீங்க. கறி சாப்பிடாதவங்க அவங்கள தொல்லை கொடுக்கவே கூடாது. அவங்களுக்கு